முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. இந்த பாடலை நம்ம சேனல்காரங்க பல நபர்கள் கேட்டிருக்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பாடல்கள் அந்த பழைய காலத்தில் அன்பு சகோதரர்கள்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு ஐயா ஒரு 2 சுள்ளாங்களை கூட்டு போய் நடந்து போயிட்டு இந்த பாடல் வரியில் இது பண்ணுவாங்க. இந்த சம்பவம் மாதிரி தான் தமிழ்நாட்டில் தற்போது ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியல் எந்த மாதிரி இருக்குன்னா, அந்த வயதானவர்களுடைய அந்த கதாபாத்திரமாகத்தான் நம்மளுடைய பிரதமராக இருக்கிறார்களவா மோடி அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இந்த 2 சுள்ளான்களில் பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் இருக்காங்க. இவங்க எப்படி இதற்கு முன்பாக பார்த்தோம்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பாட்சாவா ஆண்டனியா பாலா சரக்கா அந்த மாதிரி சம்பவம் சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரியான ஒரு சம்பவத்தில் கடந்த காலங்களில் இருந்தவங்க தான் இது மாதிரி எதிரும் புதிராக. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க 2 பேர் அந்த பாடல் வரியில் ஒருங்கிணைந்த மாதிரி தற்போது ஒருங்கிணைய போகிறாங்க. அது எப்படி சாத்தியமாகிறது? 2026 தேர்தலில் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி இனிமேல் கள்ள கூட்டணிலாம் கிடையாது, நேரடி கூட்டணி என்பதுதான் நிலைப்பாடாக இருக்கிறது. நம்ம அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் குறிப்பாக பார்த்தோம்னா 2016 தேர்தல் கூட எடுத்துக்கோங்க. திமுக அணி ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக அணி ஒரு பக்கம் இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தோம்னா மக்கள் நல கூட்டணி உருவாகுது. அந்த கூட்டணி என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தலோட ஒட்டி செயல்படுறாங்க. அடுத்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த கூட்டணியில் உள்ள தேமுதிக தமாகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் பார்த்தோம்னா திமுகவோட கூட்டணி வச்சு பயணப்பட்டுருக்காங்க. அப்படி ஒரு கூட்டணி தான் 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைக்கிறாங்க. எல்முருகன் தலைமையான பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையில் இருக்க ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி செவுட்டடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி வச்சு செய்கிறோம் இல்லையா? அந்த கருத்துக்கு அடித்தளம் போட்டுருந்துச்சு. சரி, இந்த கருத்து அப்படியே போச்சானா? அப்படிலாம் கிடையாது. 2023 வருஷம் அப்போ பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்படுறாரு. அதிமுகவினுடைய முக்கிய தலைவராக கூடிய ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்து தரக்குறையாக பல்வேறு இடங்களில் பேசியிருந்தார். இப்போது நல்ல ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு புறம் ஊழல்வாதிலாம் ஜெயக்குமார் சொல்லணும்னா டக்குன்னு கோவப்பட்ட எடப்பாடி பழனிசாமி, எங்களுடைய லீடரை நீங்கள் தப்பாக பேசுகிறது ரொம்ப எங்களுக்கு அநாகரிகமாக தெரியுது. இனிமேல் அண்ணாமலை அவர்கள் பேச்சை நடத்தலைன்னா எங்களுடைய பதிலடியே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்த எடப்பாடி பழனிசாமி திடீர்னு லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டார். இனிமேல் கெட் அவுட்டு தான், நான் எது பேசினாலும் டீச்சர் எது சொன்னாலும் சரி நான் வெளியேறிட்டு போவேன்ற மாதிரியான பாஜகவே மிரட்டக்கூடிய வகையில் தான் வளர்ந்துருந்தார். சரி, என்னடா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு இருக்காரே அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து நம்மள மாதிரி நாட்கள்லாம் அம்பலப்படுத்திக்கிட்டே இருந்தோம். அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக என்பது ஒரு பாஜகனுடைய ஒரு கள்ள கூட்டணி, அதாவது கள்ள குழந்தை. ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி நாம் தமிழர் தாவேக்கா போன்றவங்கலாம் எப்படி ஒரு கள்ள குழந்தையோ அது மாதிரி பாஜகவுக்கு ஒரு கள்ள குழந்தை தான் அதிமுக. பெயரளவில் அண்ணா திமுகன்னு இருக்கே தவிர அது அமித்ஷா திமுகவாக தான் தற்போது வரைக்கும் செயல்படுது. சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிக்கிருந்த எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி வைக்கும்போது மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் கூட நான் ஒரு காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ சிஏஏ குடியுரிமை சட்டத்துக்கெலாம் ஆதரவு தெரிவிச்சிட்டேன், கூட்டணி திரும்பத்துக்காக நான் அப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் கருத்தை வச்சேன் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து பார்த்தோம்னா பல்வேறு பிரச்சனைகள் போய்க்கிருக்கிறது. இடையில பார்த்தோம்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கான விரிசல் வருது. முன்பாகவே ஓபிஎஸ் தனியாக போயிட்டாருன்னு வைங்க. தர்ம யுத்தம் 2.0 3.0 இன்னும் பல ஓக்கெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. இன்னும் அடுத்து என்னென்ன தர்ம யுத்தம்லாம் தொடங்க போகுதுன்னு தெரில. இப்படி பல்வேறு யுத்தங்கள் போய்க்கிறும்போது செங்கோட்டையன் அவர்கள் தனது பணிக்கு இந்த மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் என்ன எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் புறக்கணிச்சிட்டிங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாரு. அது ரொம்ப தப்புலாம் கிடையாது. அவரை முன்னிலைப்படுத்தலை. நீ என்னோட சொந்த மாவட்டத்தில் இந்த மாதிரியான சில நிகழ்ச்சி நடக்குது, என்னையும் முன்னிலைப்படுத்த மாட்டேறீங்க, யாரையும் முன்னிலைப்படுத்துறீங்க. எஸ்பி வேலுமணிக்கும் அவருக்குமான வாய்க்கா தகராறு தவிர்த்து மற்ற எந்த இதுவுமே கிடையாது. ஒரு இடமோ அம்மா தரக்குறைவாக பேசிட்டாங்க, அதனால் அவங்கள இழிவுபடுத்திட்டாங்க, அவங்க படம்லாம் இல்லை, அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பல்வேறு நபர்கள் இன்றைக்கி போய் அவங்க சந்திக்கிறாங்கல்லவா பாஜகக்காரங்க, அவங்களே பல நேரங்களில் ஜெயலலிதா அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. சரி, இது அங்கிட்டு போட்டோம். இதனிடையில் பார்த்தோம்னா மிதுன் அவர்களுடைய மாமனார் ராமலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு இடி ரைடு வருது. மிதுன் அவர்களுக்கே 100க்கும் மேற்பட்ட அந்த தொழில்களில் மிதுன் அவர்கள் தொடர்புள்ள பல மோசடிகள்லாம் நடைபெற்றுக்கின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு லைட்டாக ராமலிங்கம் வீட்டுக்கு இடி ரைடு விட்டாங்க.
டக்குன்னு அமலாக்கத்துறை போயிட்டு வந்தோன்னா எடப்பாடி பழனிசாமி குடுகுடுன்னு சட்டமன்ற பேரவை இதெல்லாம் நடந்துக்க இருக்க சூழலில் வெளிநடப்புலாம் செய்யும்போதெல்லாம் பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கை பற்றி பேச வரும்போல 10 நிமிஷம் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க, 3 நிமிஷத்தில் நாங்கள் என்ன சொல்ல முடியும் மக்களுக்கானது, இப்படிலாம் பல கருத்துக்கள் வச்சுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி டக்குனுங்கிறது எந்த யார்ட்டையுமே சொல்லலை. 11 விமானம்னா 10:30 போவாங்க, 10 மணிக்கெலாம் போய்ட்டு விமான நிலையத்தை உட்காந்துட்டு பையனுக்காக வந்து நேராக போயிட்டார். அமித்ஷா பார்க்க போகிறாரு. என்ன நீ மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எஸ்பி வேலுமணி வர சொல்லுங்கள், சிவி சண்முகத்தை வர சொல்லுங்கள், கேபு முனிசாமியை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து தங்களுடைய பாணியில் அடிமைகளை நடத்தக்கூடிய வகையில் வந்து ஒரு மன்னர் எப்படி செயல்படுவாரோ அது மாதிரி செயல்பட்டார். இவர்களும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா அண்ணாமலை மட்டும் ஒதுங்கிற சொல்லுங்கள், நாங்கள் அரசியலை பண்ண முடியல, அண்ணாமலை மட்டும் ஒதுங்கிட்டாருன்னா நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்துக்கிருப்போம், உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும், ஆனால் இப்போதைக்கு வந்து அறிவிக்க வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்குருவோம், அப்படியே நாங்கள் உங்களை திட்டம் மாதிரி திட்டுவோமா, இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க, நாங்கள் தினமும் செயின் அவுற மாதிரி அவுக்குமா, அப்படியே திரும்பி மாட்டுற மாதிரி மாட்டுவோமா, நீ என்ன வந்து சமூக சேவை செய்கிறியா போடா எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது கருத்து வச்சுருப்பாங்க. அந்த கருத்து மாதிரி உங்கள் தினமும் இங்கேருந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாம், அவங்களும் எதிர்வினையாற்றுற மாதிரி எதிர்வினையாற்றுவாங்களாம். அண்ணாமலை வந்து இங்கிட்டு உங்களை கடிச்சு குதறுவாராம். அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் உங்களால் தான் தோற்றோம், உங்களால் தான் தோற்றோம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளையும் கௌரவத்துக்காக பல கருத்துக்களை வந்து அதிமுக பேசுவாங்களாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் வந்து ஒரு பாஜகவினுடைய கள்ளக்குழந்தை, நீங்கள் தான் பாஜகவினுடைய நேரடி குழந்தை தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சிண்டைகளை உருவாக்கணும்னு நினச்சிக்கிற பாஜகவுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக வந்து செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்ற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் கிடச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து ஓபிஎஸை வந்து தூக்கி கூட வச்சுக்கிட்டாங்க. ராமநாதபுரத்தில் வந்து ரெட்டலை ஏற்றே பேச விட்டாங்க, அதே மாதிரி நிற்க விட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா டிடிவி தினகரன் இருக்கார்ல, அவர் தேனியில் ரெட்டலை ஏற்றே நிப்பாட்டினாங்க. செங்கோட்டையனை உள்ளே இருந்தே வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு குடசல் கொடுக்குற ஒரு ஆள் வேணுமே அப்படின்ற மாதிரியான ஒரு நபரை வந்து செங்கோட்டையனை உருவாக்குனாங்க. இவங்களை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள், அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்களுடைய அந்த நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைல் அப்பெல்லாம் கலெக்ட் பண்ணுற வேலையை எஸ்பி வேலுமணி பார்த்துக்கிருக்காரு. இந்த மாதிரியான அதிமுகவில் பாஜகவுக்கு வேலை செய்கிற பல நபர்கள் உருவாக்கிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாம்பன் பாலத்தில் வந்து புதுசாக வந்து ரயிலில் அந்த ரோடு போட்டிருக்காங்க போல், ஒரு 550 கோடிக்கு அதை திறந்து வைக்க இருக்கிறாரு. திறந்து வைக்கிற நிகழ்ச்சி வந்து பல்வேறு நபர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனாலும் அந்த நிகழ்ச்சியில் இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் வந்து பங்கேற்கிறாங்க. நேரடியாக அங்கே பங்கேற்கலான்னா கூட மதுரை விமான நிலையத்தை வந்து பிரதமர் மோடி வந்து சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் வந்து பல்வேறு கூட்டணி சொந்தமான கருத்துக்கெல்லாம் பேச இருப்பதாக தான் நமக்கு தகவல் வருது. ஏன்னா 2026 தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த மார்ச் ஏப்ரல்லாம் ஸ்பீட் ஆயிரும். ஏப்ரல்லே எலெக்ஷன் கூட வரக்கான கூட வாய்ப்பு கூட இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தோம்னா இவங்க அதிமுக வந்து ஒன்றுபட்ட அதிமுக விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த முத்துக்கு முத்தாக மாதிரி இங்கிட்டு ஒரு பக்கம் ஒரு அணைச்சி வச்சுக்கிட்டு, இங்கிட்டு ஒரு பக்கம் ஒரு அணைச்சி வச்சுக்கிட்டு, கடைசியாக அந்த ராஜாக்கள் மாளிகையின் வரி வரும் தெரியுமா, அது மாதிரி எல்லாம் ஒன்றா நின்று ஒரு டான்ஸை போட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறன்றதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? நம்ம இதுலேருந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, பாஜகவும் அதிமுகவும் ஒன்று, இது அறியாமல் வாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்து பல்வேறு சட்டங்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது பாஜக. அண்மையில் கூட பார்த்தா கூட உங்களுக்கு வக்பு தெரியும். வக்புல நேரடியாக அந்த மக்களுடைய அழுத்தங்களையும் தாண்டி நாங்கள் எது வேணாலும் செய்வோம், நீங்கள் வேணால் அமைதியாக இருக்கணும், சொல்லப்போனால் பொத்திக்கிட்டு இருங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் பாஜக தரப்புலேருந்து வைக்கிறாங்க. எது எப்படியோ தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதை எதிர்ப்போம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் செல்வோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தினம் கூட பார்த்தா கூட காங்கிரஸ் கூட வழக்கு கூட போட்டிருக்காங்க. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணியில் பொறுத்தளவு இந்த அதிமுக தொண்டர்களை எப்படி விரும்புகிறாங்கன்னே தெரில. மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனா உடைச்சாங்களோ அது மாதிரி அதிமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக உடைக்க பார்க்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அதிமுக தொண்டர்கள்லாம் அமைதியாக இருக்காங்கன்னே தெரில. எது எப்படியோ நம்ம வந்து இந்த பாஜக அதிமுகவுடைய கூட்டணி வந்து நம்ம அமலப்படுதுன்னு நினைச்சோம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த பாடலை பற்றி இவங்களுடைய ஒருங்கிணைப்பை பற்றி நம்ம சொல்ல விரும்பினோம், சொல்லியாச்சு. எதை எப்படியோ வருங்காலத்தில் வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 11 மாதம் தான் இருக்குது. இவங்க எந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. எல்லாரும் சமன்னா யார் சார் ராஜாவா? எல்லாரும் சமன்னு நினைக்கிறவங்க தான்.